हरि ओम मैम। हरि ओम। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் பார்த்து கொண்டிருக்கோம். மிக நீண்ட இடைவெளி விட்டிருக்கும். அதனால இந்த அத்தியாயத்தினுடைய போக்கு, அதனுடைய இதுவரைக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரிகலெக்ட் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப்பின் பண்ணினாதான் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங் கேப் விட்டுருக்கோம். என்ன இது வரைக்கும் நாம பார்த்தோன்னு ஒரு ஒரு சிம்ஹாவலோகனம், ஒரு ஒரு சின்ன ரீகேப்பை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு படிக்க வேண்டிய 30வது ஸ்லோகத்துக்குள்ள நாம போகலாம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, முக்திக்கு ஞானம்தான் உயர்ந்ததுன்னு சொன்னா என்ன எதுக்கு கோரமான கர்மத்துல நீ ஈடுபடுத்துற? நீ சொல்ற வாக்கியங்கள் எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது போல இருக்கே. ஏதாவது ஒண்ணு நிச்சயமா சொல்லேன் கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனர் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போடுற கொஸ்டின் அதுதான். கிருஷ்ணர் என்ன சொல்றார் அதுக்கு பதில்? நான் 2 விதமான வாழ்க்கை முறையை சொல்லி இருக்கிறேன். புரா புரோக்தா, நான் முன்னாடியே சொல்லி இருக்கேன். 2 விதமான வாழ்க்கை முறை. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்ம யோகம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, நீ காரியமே பண்ணாம இருக்கவே முடியாது. ஒரு க்ஷணம் கூட ஒருத்தனால காரியம் பண்ணாம இருக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? ஆரம்பிக்காம ஒரு காரியத்தை நீ விட முடியாது. ந கர்மணா மனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணத்தை. ஒரு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா அதை பண்ணி இந்த காரியத்துல நான் நிறைவு பெற்றேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்பட்டால்தான் அந்த காரியங்களை நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா விட முடியும். அப்ப கூட டப்புன்னு விட்டுற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். அதே சமயத்துல காரியத்தை விட்டுட்டேங்கிறதுனால மட்டுமே எனக்கு முக்தி கிடைச்சிரும்னு மட்டும் நீ நினைச்சிடாத. இது ரெண்டுமே கிடையாது. இன்னொரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ, ஒரு க்ஷணம் கூட ஒருத்தனால காரியம் பண்ணாம இருக்கவே முடியாது. என்ன காரணம்னா இது பிரகிருதியினுடைய குணங்களால ஏற்படுறது. உன்னோட உடல், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் சேர்ந்து உன்னை காரியம் பண்ண வைக்கிறது. அதனால நீ காரியம் பண்ற அப்படிங்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் காரியம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பான். எப்படி காரியம் பண்ணணும் அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நான் காரியமே பண்ணல, எல்லா காரியத்தையும் நான் நிறுத்திவிட்டேன். அப்படியே நான் கம்ப்ளீட்டா கர்மேந்திரியாணி சம்யம் ஆஸ்தே மனசா ஸ்மரன் உட்காந்துருக்கேன்ப்பா. ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கேன். என் மனசு ஆனா ஊரை சுத்துறது, பயங்கரமா சுத்துறது. அவனை என்ன சொல்லுவா தெரியுமா? உன்னை மித்தியாச்சாரன்னு சொல்லுவா, பொய் ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு சொல்லுவா. அதே சமயத்துல உன்னுடைய மனசு ஒருநிலைப்பட்டு இருந்து உன்னுடைய உடல் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ உனக்கு கர்ம யோகி அப்படிங்கறத பட்டம் கிடைக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வேலை செய்யறியா வேலை செய்யலையா அப்படிங்கிறது இல்ல, நீ சும்மா இருக்கியா இல்ல செய்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறது இல்ல, நீ எப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட எப்படிப்பட்ட மனநிலையோட நீ காரியங்கள் செய்கிறாய் அப்படிங்கிறது தானே அங்க முக்கியம். அப்ப நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்றார். நியத்தம் குரு கர்ம, டூ யுவர் டியூட்டி. உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை செய். ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை ஓரளவுக்காக நீ செய்துதான் ஆக வேண்டும். நீ அதை எப்படி செய்யணும்? நீ எப்படி இருந்தாலும் உன்னோட உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு காரியம் பண்ணுவியா மாட்டியா? பல் தேய்க்க மாட்டியா? குளிக்க மாட்டியா? சாப்பிட மாட்டியா? இதெல்லாம் காரியங்கள் தானே. உன்னுடைய டியூட்டிஸ் என்னவோ அதை நீ செய்துதான் ஆக வேண்டும். ஷரீர யாத்ரா விசதே ந பிரசித்தேத கர்மணா. அகர்மணத்துக்காக இது நீ இருக்க முடியாது. அகர்மணம்ங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது. நீ பண்ணித்தான் ஆகணும் காரியம். நீ இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு காரியம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கணும். எப்படி பண்ணணும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படி பண்ணணும்? யஜ்ஞார்த்தாத் கர்மணி. யஜ்ஞார்த்தாத் கர்மன். யஜ்ஞார்த்தாத்னா இறை வழிபாடாக நீ இந்த காரியங்களை, உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் இறை வழிபாடாக செய். இறை வழிபாடாக செய்யும் பொழுது அதில் பந்தப்பட மாட்டாய். அந்த பந்தம் ஏற்பட்டதுன்னா கூட அதுல இருந்து நீ விடுவிச்சுக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரி, நிறைய எண்ணெயை தடவி கொண்டு இந்த பலாப்பழத்தை நம்ம உரிச்சோம்னு சொன்னா பலாப்பழ பிசின் நம்மளோட கையில ஒட்டாது. இதான் உதாரணம் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி உலக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு. காரியமே செய்யாம இருக்க முடியாது. இறை நாமம்
இறைவனுடைய பக்தி அப்படிங்கறத நீங்க உங்க உடம்புல எண்ணெய் மாதிரி தடவிக்கோங்க, மனசுல எண்ணெய் மாதிரி தடவிக்கோங்க. அப்ப எதுவுமே உங்களுக்கு ஒட்டாது அப்படின்னு வழி சொல்லி கொடுக்கிறார்கள் குருமார்கள் எல்லாம். இங்கேயும் அதான் சொல்றாரு அவர். அதனால இறை வழிபாடாக செய். இறை வழிபாடாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்னாடியே பிரஜாபதி சொல்லி இருக்கிறார். சக யக்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்துவம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக்கு. அந்த என்னென்ன வழிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி எல்லாம் நீங்கள் யஜ்யங்களை காரியங்களை செய்து அந்த காரியங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் நீங்கள் பெறலாம். எப்படி எப்படி பெறது? நானு யார் எனக்கு கொடுப்பான? தேவான் பாவயத்தானேன. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் தேவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு புத்திரன் வேணுமா, ஒரு யாகம் பண்ணினா உனக்கு ஒரு புத்திரன் கொடுக்கிறாரு. உனக்கு வீடு வேணுமா, ஒரு 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 பூஜையை பண்ணினா உனக்கு வேணுங்கிற சம்பத்து எல்லாமே கிடைக்கிறது. இதெல்லாம் ஸ்ரத்தா பக்தியோட புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் யாரு ப்ரூவ் பண்றதுன்னா அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது, அந்த பக்குவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு புரியும். இப்ப தேவான் பாவயதாதேன தேவா பாவயந்தக பரஸ்பரம் பாவயந்தக. அவர்கள் உனக்கு கொடுக்குறாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ணணும்? நீயும் அவர்களுக்கு கொடுக்கணும். இதைத்தான் நாம பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற பார்லன்ஸ்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே யஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? எல்லாராலையுமே யஜ்யம் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே யஜ்யத்துல எஜமானனாக முடியுமா அப்படின்னு முடியாது. ஆனா எல்லாராலையும் இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் இருக்கே, இதுதான் இறைவன், இந்த சமூகம்தான் இறைவன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், நம்ம என்ன இப்ப படிக்கிறோம் வள்ளுவத்துல, ஒப்புரவறிதல், ஈகை, இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல நாம கலந்து நிறைய டீட்டெயில்டா பார்த்துட்டோம். நான் வெறும் ரீகேப் தான் போடுறேன், பெருசா அதுக்குள்ள நான் போக போறது கிடையாது. அப்படி நீ பண்ணும் பொழுது நீ உன்னுடைய கர்மங்களை முறையாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான பலன்களை அனுபவிக்கிறாய். உனக்கு நிறைய வருது. நீ வரதெல்லாம் நீ மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சியானா நீ ஒரு திருடன்கிற. அப்ப நீ திருடனா இருக்க. அது மட்டும் இல்ல, நீ அந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் பாபத்தை உண்கிறாய், பாபத்தை புசிக்கிறாய் நீ அப்படின்னு திட்டுற. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்னா, இந்த சொசைட்டிக்கு செய்யணும் அப்படிங்கிற கர்மம் செய்வது அப்படின்னாலே என்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு, என்னுடைய வீடு வாசல்களை எல்லாம் பெருக்கிக் கொள்வதற்காக செய்வது அல்ல கர்மம். நம்ம முதல்ல இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது நிஷ்காம கர்ம யோகத்தை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகியல் பயனை விரும்பி செய்யக்கூடிய செயல்களை பற்றி இங்கு பேச்சே கிடையாது. எந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆறுது, எங்க போறது வருது, அதெல்லாம் பத்தி இப்ப பேச்சே கிடையாது. இப்ப பேச்சு எதை பத்தி அப்படின்னா, என்னுடைய சித்த சுத்திக்கான காரியங்களை நான் செய்கிறேனே அதை பற்றித்தான் இப்ப பேச்சே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ யுத்தியஸ்வன்னு சொல்லும் பொழுது கூட மன தூய்மைக்காக அந்த காரியத்தை செய்யுதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அங்க வெற்றி பெற்று உனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போறது அது கிடையாது. அவனே சொல்லிட்டான் முன்னாடியே, குருன ஹத்வாஹி மகானுபாவா ஸ்ரேயோ புக்தும் பைக்ஷியம் அபீக லோகேன்லாம் முன்னாடியே சொல்லிட்டான். எனக்கு வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஈவன் தென் நீ கர்மா பண்ணுன்னு சொன்னா, எதற்காக கர்மா பண்ணணும்னா, உன் மனம் இன்னும் தூய்மை அடையவில்லை, அதற்காக நீ கர்மா பண்ணு. அப்ப நீ கிடைக்கக்கூடியதையெல்லாம் நீயே செல்பிஷா அனுபவிச்சியானா நீ ஒரு திருடன், நீ பாபத்தை தான் அனுபவிக்கிறாய் அப்படின்னு. ஏன் அப்படி அப்படின்னா, இது ஒரு பெரிய பிரவர்த்தி சக்கரம் அப்பா. இது ஒன்னும் ஒரு ஆளால ஒன்னும் எல்லாம் நடந்துடல. நீ சாப்பிடுற இலையில வரக்கூடிய சாப்பாடு வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த இதுல தியானத்துல சொல்லி கொடுப்பாங்க. உன்னுடைய இலையில் விழக்கூடிய ஒரு கவளம் சோற்றிற்கு எத்தனை பேருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க. ஒரு 50 பேர் இருக்கும் அதுல. அது எல்லாத்தையும் நான் டீடைல்டா சொல்ல போறது கிடையாது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் ஹோம்ஒர்க். ஒரே ஒரு அரிசி நம்மளோட இலைக்கு வரணும்னா ஆறாரெல்லாம் வேலை பார்க்கணும். காமன் சென்ஸ் தானே. நம்ம எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப தெரியும் நமக்கு என்ன வேலையெல்லாம் நடக்கிறது இந்த உலகத்துல, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கிறது. நாம ஏதோ நினைச்சு கொண்டிருக்கோம். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு. அதனால கிருஷ்ணர் சொல்றார், சாப்பிடுறியே அது எப்படி சாப்பாடு? அன்னாத் பவந்தி பூதானி. இந்த உலகத்துல எல்லா பூதங்களும் எல்லா உயிர்களும் எப்படி வாழ்கின்றன? அன்னாத், சாப்பாட்டுனாலதான்ப்பா வாழறது. சாப்பாடு எப்படி கிடைக்கிறது? மழையினால கிடைக்கிறது. மழைக்கு ஏது சோர்ஸ்? மழைக்கு சோர்ஸ் யஜ்யங்கள், நீ செய்யக்கூடிய நற்காரியங்கள். நல்ல காரியங்கள் செய்தா நல்லவங்க இருக்கிற இடத்துல தாங்க மழை பெய்யும். நம்ம ரொம்ப சாதாரணமான ஒரு வாக்கியம் இல்லையா? கிராமங்கள்ல கூட கேட்டிருக்கிற வாக்கியம் இல்லையா? படிக்காதவன் கூட சொல்ற விஷயம் இல்லையா? எப்படி சொல்றான்? நல்லவங்கன்னா யாரு?
நல்லவங்கன்னா இந்த இந்த உலகத்தை இறைவனாக பார்ப்பவன் நல்லவன், இந்த சமூகத்தை இறைவனாக பார்ப்பவன் நல்லவன். அப்ப அந்த யஜ்யத்தினால்தான் இந்த மழையானது ஏற்படுகிறது. யஜ்யத்தை பண்ணணுங்கிறத யார் சொல்லியிருக்கா? புரோவாச்ச பிரஜாபதி, ஏற்கனவே சொல்லியாச்சு, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதங்களுக்கு ஆதாரம் எது? வேதங்களுக்கு ஆதாரம் பிரம்மன், அந்த அக்ஷரம், அந்த அழியாத பரம்பொருள் தான் வேதங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இந்த சக்கரத்தை யாராலையும் பிரேக் பண்ண முடியாதப்பா. பிரேக் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாது. அப்படி பிரேக் பண்ணணும்னு நினைச்சியானா நீ புலன் இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு பாவத்தை புசிப்பவனாகத்தான் ஆகிறாயே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால இந்த சக்கரம்ங்கிறது நடந்து கொண்டு இருக்கணும். நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு, தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவார், பி அ கான்ட்ரிபியூட்டர், டோன்ட் பி அ கன்சியூமர் ஆல்வேஸ் அப்படின்னு. நம்ம இந்த சொசைட்டிக்கு நாம கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஏன் கொடுக்கணுங்கிறது இதுதான் ரீசன். ஏன்னா இது ஒரு சக்கரம். நான் கொடுத்தாதான் இந்த சக்கரம் வந்து சுழலும். இல்லைன்னா இந்த சக்கரம் எங்கேயாவது பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனா என்ன ஆகும்? நம்ம பாக்குறோம் இல்லையா, பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பஞ்சம் இதெல்லாம் வருது. ஏன் வருது? இந்த சக்கரம் பிரேக் ஆகிறதுனாலதான் வருது. இந்த தர்மம்ங்கிறது ஒரு சக்கரம். இந்த தர்ம சக்கரத்தை நன்றாக நாம் பாதுகாத்து வைத்து, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகான்னு ஏன் சொன்னார்? அதனாலதான் சொன்னார், தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் நம்ம அப்படின்னு. அப்ப கொஞ்சம் டீவியேஷன் எடுத்துக்கொண்டு யாரு வேலை செய்ய வேண்டாங்கிறத நான் உனக்கு சொல்றேன். இந்த பிரவர்த்திதம் சக்கரத்தை வந்து காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறது ஒரு கர்மயோகி கண்டிப்பாக அதுல செய்யப்படணும். யாருக்கு கர்மா வேண்டான்னா, எஸ் ஆத்மரதிரேவ சியாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன்யேவ சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. அவனுக்கு ஏன் அவனுக்கு காரியம் ந வித்யதேன்னு சொன்னார்? அடுத்த இதுலயே சொல்றார், நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நாகிருதேனேக கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த விபாஸ்ரேக. அவன் எதையும் சார்ந்து இருப்பதில்லையப்பா. அவனுடைய புலன் இன்பங்களுக்காக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் சார்ந்து இல்லை. இப்ப நான் வந்து எதையோ ஒண்ணு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு சாப்பிடணும்னு நினைச்சேன்னா, நல்லா இருக்கு இது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அப்ப நான் அந்த சாப்பிட்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்னோட விஷ் இருக்கு அதுல, அந்த விஷுக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். கிடைக்கிறது எதுவோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அப்ப எனக்கு இதுலேருந்து இன்பம் இல்லை. அப்ப நான் அதை சார்ந்து இல்லை. அப்ப நீ காரியம் பண்ணாம இரு, வெறும் தபஸ் மட்டும் பண்ணி கொண்டு இரு, பிரச்சனையே கிடையாது. ஆனா உனக்கு அதை சொல்லலப்பா. இந்த 2 ஸ்லோகத்துலதான் அதை சொல்லிவிட்டு உடனே மாத்திக்கிறார் கிருஷ்ணர். என்ன சொல்றார்? தஸ்மாத் அசக்த சததம், ஆகையினால. அது நீ கிடையாது, ஆகையினாலன்னு போட்டதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ரெண்டும் உனக்கு கிடையாது. நீ கர்மணி ஏவதே அதிகாரக. உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான், யூ ஹாவ் டு டூ ஒர்க். உனக்கு ஒர்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தஸ்மாத், எப்படி பண்ணணும் ஒர்க்கு? அசக்த சததம், கொஞ்சம் கூட ஒட்டிக்காத. அசக்தமாக தமாச்சர, நன்றாக செய். அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷக. நீ இதே மாதிரி வந்து எதிரிலும் ஒட்டிக்காம பற்றில்லாமல் உன்னுடைய காரியங்களை நியத்தம் குரு கர்மத்துவம், கொடுக்கப்பட்ட காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தாய் அப்படின்னு சொன்னா மனம் தூய்மையடையும். உன்னுடைய மனம் தூய்மையின் அளவை பொறுத்து உனக்கு குரு கிடைப்பார், சாஸ்திரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் உனக்கு ஞானம் உனக்கு சித்திக்கும். அதனால நீ பரமாப்னோதி புருஷக அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. சரி, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கேப்பான் உடனே. அதெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லிட்ட, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? எக்ஸாம்பிள் இருக்கான்னு. ஜனகாதியக, நிறைய ஜனகாதி ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நீ நினைக்கிறாய்? அவர்கள் எல்லாம் முழு முக்தி அடைந்தவர்கள் தான். ஆனாலும் வேலை செய்தார்கள். யாருக்காக வேலை செய்தார்கள்? லோக சங்கிரகத்திற்காக வேலை செய்தார்கள்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறார். லோக சங்கிரகம், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். இப்போ அப்ப இது என்ன டாபிக்னா, ஞானிகள் எதுக்காக காரியம் பண்ணணும்? எல்லாருமே காரியம் பண்ணணும். அஜ்ஞானி காரியம் பண்ணணும், அவன் கர்மயோகம் பண்ணணும். ஞானி காரியம் பண்ணணும். ஞானி எதுக்கு காரியம் பண்ணணும்? ஏன்னா ஞானி லோக சங்கிரகமாக பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன சொல்ற? ஒருத்தன் ஞானியா இருக்கான் அப்படின்னு சொன்னா, அறிவாளியாக இருக்கிறான்னு சொன்னா அவனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களே. எத்தியது ஆச்சரத்தி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனக. அதனால அவர்களை ஃபாலோ பண்றவங்களுக்காக, ஃபாலோயர்ஸ்க்கெல்லாம் நல்லபடியா கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ப்பா. உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாக்கா நாமளும் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம்னு, உலகமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். நீ என்னையே பாருன்னு தனக்கே தானே தன்னையே எக்ஸாம்பிளா காமிக்கிற. ஜனகாதிகனா சொன்னா என்ன சொல்லுவான்? நான் பார்த்ததே இல்லை, பார்க்காத ஆளெல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியாது. சரிப்பா, நீ என்ன பாரு. எனக்கு நடக்க வேண்டியது ஒன்னும் கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவிய திரிஷு லோகேஷு கன்சி.
ஒண்ணு 3 லோகத்திலயும் எனக்கு நடக்கிறது இல்ல. கிடைக்கணும்னு ஒண்ணு இல்ல, அடையணும்னு ஒண்ணு இல்ல, எனக்கு அடைய வேண்டியதுன்னு இல்ல, அடைஞ்சதுன்னு ஒண்ணும் இல்ல. நான் அவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச கர்மணி. நான் எப்படி வேலை பார்க்கறேன் பத்தியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா வேலை பார்க்கறேன் பாரு. இன்னைக்கு காத்தால கூட நான் எல்லா வீடையும் அழகா வாஷ் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். இப்ப என்னோட ஒர்க்லாம் நான் எதுவுமே குறையே வச்சுக்கலையே, நல்லா தானே வச்சுட்டு இருக்கேன். என்னோட ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்கேயும் பாத்துக்கிறேன், இந்த இதுலயும் போர்க்களத்திலயும் பாத்துக்கிறேன், எல்லாம் பாத்துக்கிறேன். நான் வர்த்தையே வச்ச கர்மணி. அப்படி நான் இப்ப ஒரு வேலை பண்ணல, எதையும் நான் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோயேன், மத்தவங்க எல்லாம் குழம்பி போயிடுவாங்க. மத்தவங்க எல்லாமும் பண்ணாம போயிடுவாங்க. ஓ, கிருஷ்ணரே சும்மா தான் உட்கார்ந்திருக்காரு, அப்ப நான் மட்டும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் மனதில் ஒரு சோர்வு ஏற்பட்டு அழிவு ஏற்படும். சீதேயு நிமேலோகா ந குறியாம் கர்மச்சேதகம். அதுக்காக அந்த கருணையினாலதான்ப்பா நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு அதை சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப சொல்றார், சத்தா கர்மன் அவித்வாம்சு. எப்படி ஒரு இக்னோரண்ட் பர்சன், ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவன் எப்படி கர்மா பண்ணுவானோ, அதே போல அறிவை பெற்றவனும் கூட சேர்ந்துதான் கர்மா பண்ணணும். நான் அறிவை பெற்று விட்டேன், அதனால நான் உன்னோடலாம் ஒட்ட முடியாது அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு ஈடா அவனோட சேர்ந்து கர்மா பண்ணும் பொழுதுதான், ஒரு ஞானியோட சேர்ந்து பழகும் பொழுது அஞ்ஞானிகளுக்கு சில விஷயங்கள் புரிபடும். ஓ, இந்த விஷயத்தை இப்படிதான் எடுத்துக்கணும் போல இருக்கு. கூடவே இருந்தாதான் அது தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 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 2-3 ஹவர்ஸாவது அவங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய டிஃபரன்ஸ கொண்டு வரும் நம்ம மனசுல. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏதோ நம்ம புக்ல படிச்சுட்டோம், அவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி இருப்பார், அது நமக்கு அவ்வளவா ஹெல்ப் பண்ணாது. கூடவே இருந்து பண்ணும் பொழுது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்ப நாம படிச்சிருக்கிறது அப்படிங்கறது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற களம் எது? இந்த உலகம் தான். இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் பூராவும் அஞ்ஞானிகளாகத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து விவகாரம் பண்ணும் பொழுது அவர்களோடே இணங்கி இருந்து நீ விவகாரம் பண்ணு. எதுக்காக நீ பண்ற நீ புரிஞ்சுக்கோ. அவங்க பண்றதெல்லாம் சித்த சுத்திக்காகத்தான், நீ பண்றதெல்லாம் லோக சங்கிரகத்துக்காகத்தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஞானிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபைனலா என்ன சொல்றாரு? புத்தி பேதம் ஜனையே, நீ குழப்பாத. எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது, அதனால நான் எனக்கு தெரிஞ்சிடுது நான் யாருங்கிறது. எனக்கு மெய்யறிவை நான் அடைந்து விட்டேன். நான் அசங்க ஆத்மா. நான் எங்கேயும் எதற்கையும் சார்ந்திருக்காத ஒரு ஆத்மா. நான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறேன். நான் தன்னைத்தானே ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் ஒளிர்விக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் நீ எல்லாம் புரிஞ்சின்றிருந்தாலுமே கூட நீ என்ன பண்ணணும்? அஞ்ஞானி கிட்ட போய் இதையெல்லாம் எடுத்து அவன்கிட்ட பக்குவம் வராதவன்கிட்ட போய் தத்துவ விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அவனுக்கு பக்குவம் வர வரைக்கும் அவன் எவ்வளவு நாள் காரியம் பண்ணி அந்த பக்குவத்தை அடைய வேண்டி இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த காரியத்தை பண்ணி அவன் பக்குவத்தை அடையும் வரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஐயா, என்னப்பா இவன் எப்ப பார்த்தாலும் அங்க 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 போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், விரதம் இருக்கேன், அத்தை பண்றேன், இதை பண்றேன், கீத கிளாஸுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். நம்ம அழுத்துக்க கூடாது. வராட்டா வராம போறான். அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தை கொடுத்து ஒரு நாள் அவனுக்கு மனதில் உதிக்கும் தத்துவங்களை படிக்கணும். அது வரைக்கும் ஞானியானவன் பொறுமையாத்தான் இருக்கணும். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மான் கர்த்தாகம் இதி மன்யத்தே. நான் தான் கர்த்தா அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னா, இந்த பிரகிருதியின் குணங்களினால் தான் காரியங்கள் நடக்கின்றன அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இருக்கானே, அவன்தான் தான் கர்த்தான்னு நினைச்சு கொண்டிருக்கிறான். நான் தான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் அவன்தான். ஆனா ஞானிக்கு அது கிடையாது. ஞானிக்கு தெரியும், நான் கர்த்தா கிடையாது, அகம் கர்த்தாவும் இல்ல, போக்தாவும் இல்ல, இது காரியமும் இல்ல, இங்க நடக்கிறது எதுவுமே விஷயமும் இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சே அவன் எல்லா வேலையும் நல்லா பண்ணும். நல்லா பண்றது அப்படி. அதனாலதான் தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகயோகோ, குணங்களுக்கும் கர்மத்திற்குமான விபாகத்தை, அந்த வேற்றுமையை நன்றாக புரிந்து கொண்டு குணா குணேஷு வர்த்தந்த. 2 குணங்கள் தான்ப்பா டிரான்சாக்ட் பண்றது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏன் அந்த குணங்களின் டிரான்சாக்ஷனுக்குள்ள அதை போய் நாம ஏன் ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு அதை பற்று கொள்ள வேண்டும்? அந்த பற்றை விடுவது அப்படிங்கிறது ஞானிக்கு சுலபம், ஆனா ஞானிக்கு கஷ்டம்.
அவன் எவ்வளவு நாள் காரியம் பண்ணி அவனுடைய மனம் சுத்தமாகிறதோ அதை பொறுத்துத்தான் அவனுக்கு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வரும். ஒரு காரியம் எடுத்து பண்ணும் பொழுதுதான் தெரியும் நாம எவ்வளவு பற்றோட இருக்கோம் அதுல அப்படின்னு. பண்ணாம வரைக்கும் நம்ம சும்மா புக்ல படிக்கிற வரைக்குமோ இல்ல பேசிட்டு இருக்கிற வரைக்குமோ நமக்கு தெரியாது. when we do we will know எவ்வளவு தூரத்துக்கு அதுல இம்மர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு. அந்த 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 இம்மர்ஜ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மர்ஜ் ஆயிருக்கும் இல்லையா, பற்றோடு இருக்கிறோம் இல்லையா, அந்த பற்று என்பது நமக்கு நன்மையை செய்யாது. அதனாலதான் அவர் சொல்றார், இது தத்துவவித்து மகாபாகோ பிரகிருதேர் குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அகிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலையே. உனக்கு தெரியறது நீ ஞானியாக இருக்கிற காரணத்தினால், உனக்கு அறிவு இருக்கிற காரணத்தினால். இவன் ஏன் ஞானியாக இருக்கிற காரணத்தினால்னு நான் சொல்றேன்னா, 2வது அத்தியாயத்துல நம்ம 12வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியாச்சு. ஆத்மாவின் லட்சணங்கள் என்னங்கிறத கத்து கொடுத்தாச்சு. அதை நல்லா புரிஞ்சு கொண்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆத்மாவுக்கு எந்த செயலும் இல்லைங்கிறது நல்லா புரியும் தானே. ஆனா புரிந்தவன் புரியாதவனை குழப்பக்கூடாது. புரியாதவர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது புரிந்தவர்கள் புரியாதவர்களை குழப்பக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நல்லா தெரியும் இறைவனுடைய திட்டத்தில் தான் அனைத்தும் நடக்கின்றனங்கிறது எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. யாரோ ஒரு யங் கப்பிள் வராங்க, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. எனக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏதோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்க. குழந்தையெல்லாம் பிறந்து என்னப்பா ஆக போகுது, அதெல்லாம் பெரிய சம்சாரம் அப்பா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு நாம வந்ததே அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சத்துக்கு தான்ப்பா நம்ம வந்திருக்கோம். இப்படி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவன்கிட்ட அப்படி பேசலாமா? கிருஷ்ணவின் விசாலையே. நன்னா படிச்சிருக்கேன்னா படிக்காதவனை போய் குழப்பக்கூடாது. அவருக்கு என்ன சொல்லணும், அவரோட நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ, ஏதோ ஒரு கோவிலுக்கு போறதையோ, ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்றதையோ, ஏதோ அவருக்கு தேவையான பரிகாரத்தை நம்மளால முடிஞ்சதை அவர்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணணும். இல்லையா, எனக்கு தெரியாது, இன்னார்கிட்ட போங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் கையாவது காமிச்சு விட்டோம். இது ஏன் சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துரும் அந்த எண்ணம். நம்மளுக்கு தெரியுங்கிறது நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம யாருக்கா சொல்லாம எப்படி யாருக்கா சொல்லணும் மண்டகாயும் நமக்கு. ஆனா காயக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த ஞானம் இருக்கே, இது ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு 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 அசிமுலேஷன்ல இன்னொருத்தட்ட சொல்ற விஷயம் கிடையாது. இது எத்தனை அடி நம்மளே வாங்க போறோம் நமக்கே தெரியாது. அதனால நாம எவ்வளவு படித்தாலும் பக்குவம் வரணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த பக்குவங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மனசுக்கு மீட்டரே கிடையாது, என்ன பக்குவத்துல இருக்குங்கிறதுக்கெல்லாம் மீட்டரே கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம மற்றவங்களை குழப்பாம இருக்கணும். நம்மளை தேடிக்கொண்டு கேட்டாங்கன்னா, எனக்கு இதான் பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன பண்றது தெரியலன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் அவங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லாஸ்டா பார்த்தோம். தான் அகிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாரியேன். யார் அறியாமையில் இருக்கிறார்களோ அவர்களை அறிவுடன் இருப்பவர்கள் குழப்பக்கூடாது அப்படிங்கிறத லாஸ்டா பார்த்தோம். இப்ப நாம 30வது ஸ்லோகம் பார்க்க போறோம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராஷிர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இத கர்ம யோக சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமிஜி. குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு எல்லாரோட கமெண்ட்ரிலையும் ஒரு காமன் விஷயம் என்னன்னா, இது கர்ம யோக சாரம் அப்படிங்கிறது. இந்த கர்ம யோகத்தை ஒரு சம்மரி பண்ணி இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார் கிருஷ்ணர். சர்வாணி கர்மாணி, அனைத்து செயல்களையும், மயி என்னிடத்தில், சந்நியஸ்ய, சந்நியஸ்யனா விட்டு விட்டு, சந்நியஸ்யனா நார்மலி சந்நியாசம் செய்வது, இங்க அர்ப்பணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சமர்ப்பணம்னு புரிஞ்சுக்கணும். விட்டு விட்டு அத்தியாத்ம சேதசா, குறிக்கோள் அடையும் வழி, இது இரண்டை பற்றிய தெளிவினால், நிராசீகி எதிர்பார்ப்பின்றி, நிர்மம எனது என்ற எண்ணமின்றி, பூத்வா இருந்து கொண்டு, விகதஜ்வரக மனக்கொதிப்பின்றி, யுத்யஸ்வ போர் புரிவாயாக. நீங்க பாருங்க,
என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீ போர் புரியணும். கர்மயோகத்தினுடைய சாரம்னு சொன்னேன். he has to do work. அர்ஜுனனுக்கு போர் தான் அங்க ஒர்க்கு, நமக்கு வாழ்க்கையை எதிர்கொள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அந்த யுத்தியஸ்வ அப்படின்னு பார்க்கும்போது. இந்த ஸ்லோகத்துல ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சுவாமிஜி இதை சொல்லுவார். 5 விஷயங்கள் இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு. இதுல முன்னாடியே சொன்னார், சத்தா கர்மண் அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, காரியம் கர்ம சமாச்சர் தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர். உன்னோட டியூட்டிய நீ பண்ணாம இருக்கவே முடியாதப்பா, நன்றாக பண்ணணும். நீ அதுக்காக ஏனோ தானோன்னு பண்ண சொல்லல, உன்னை நல்லா பண்ணணும். உன் டியூட்டிய எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் நீ நன்றாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் 2வது அத்தியாயத்துல, ஒருவேளை நீ தோத்து போயிட்டா என்னப்பா ஆக போறது, எதிர்ச்சா சோபபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிரதம். ஒருவேளை ஒரு ஒரு சத்திரியனுக்கு வெறும் அவன் போர்க்களத்துல போரிட்டு தோத்தா கூட அவனுக்கு ஸ்வர்க்கம் இருக்கு. அதை மனசுல வைத்துக் கொண்டு சொன்னார், ஹதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம். உனக்கு ஒருவேளை தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப கூட நீ ஸ்வர்க்கத்துக்கு போவ. சரி, ஜெயிச்சா போக்ஷியசே மகிம், நீ இந்த பூமியை ஆழ்வாயே. அதனால எதுவும் மாற்ற முடியாது. நீ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வின் சிச்சுவேஷன். எப்படி இருந்தாலும் ஸ்வர்க்கத்தை தான் எல்லாரும் விரும்புறாங்க, உனக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்கும். இல்லையா, நீ இந்த உலகத்துல பெரிய ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே கிடைச்சாலும் உனக்கு நன்மைதான் கிடைக்க போகிறது. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய அப்படின்னு அங்க 2வது அத்தியாயத்துல சொன்னார் இல்லையா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க யுத்தியஸ்வன்னு சொல்லும்போது. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நான் 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. அதுதான் முதல் பாயிண்ட். அத்தியாத்ம சேதசா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய குறிக்கோளை நீ பிக்ஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். அத்தியாத்ம சேதஸ்னாலே மனம், புத்தி. அத்தியாத்ம சேதஸ்னா உனக்கு எது முக்கியமான லட்சியம், அத முதல்ல ஃபிக்ஸ் யுவர் கோல். அது கோல் ஃபிக்ஸ் பண்ணாம நீ எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஒரு 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 ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எந்த பஸ் போகும் அப்படின்னு பார்த்து அந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ல டிக்கெட் எடுக்கும்போது இந்த ஊருக்கு கொடுங்கன்னு சொல்லிதான் நான் டிக்கெட் எடுக்கணும். இல்ல எங்க வேணா கொடுங்க ஏதோ ஒரு டிக்கெட் அப்படின்னா என்ன பண்ணுவான், நம்மள திட்டுவான். அது எதுக்கு இந்த பஸ்ல ஏறினேன், சாகுறாக்கி காலையில வந்துட்டேன் சாயந்தரம் வந்துட்டேன்னு நம்மளே திட்டுவோம். அப்படி நமக்கு ஒரு கோல் இல்லாம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு எப்படி போகணுங்கிற கோல் இல்லாம நம்ம ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான். ஒரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கோல். இங்க இந்த அத்தியாத்ம அது அவ்வளவு சாதாரணமா இது இல்ல. நான் எக்ஸாம்பிளை தான் சாதாரணமா சொல்றேனே தவிர, அத்தியாத்ம சேதசா அப்படிங்கிறது என்ன கோல் ஒரு மனுஷனுக்கு வாழும் மனித உடலில் வாழும் உயிருக்கு என்ன குறிக்கோள் புரிஞ்சுக்கணும். நாம் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். என்ன குறிக்கோள் இருக்க முடியும்? அறம் பொருள் இன்பம் வீடு, வீடுதான் குறிக்கோள். இந்த அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதுக்கு சகாயம் பண்றது. அறத்தோடு பொருளோ அறத்தோடு இன்பம், இதெல்லாம் இதன் மூலமாக நாம் வீட்டை அடையணும். நமக்கு குறிக்கோள் என்ன அப்படின்னா வீடுதான் குறிக்கோள். எனி ஹியூமன் பீயிங், அவன் அமெரிக்கால பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியால பிறந்திருக்கலாம், இதுல ஒரு ஆதிவாசியா இருந்திருக்கலாம், என்னவா வேணா இருந்திருக்கும். ஆனா ஒரு மனித உடலில் வாழும் உயிருக்கு கடவுளுக்கு இதெல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. மனித உடலில் வாழும் உயிர், அவ்வளவுதான் நம்மளுக்கு இங்க வேலை. அதுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, வேதம் இஸ் காமன் ஃபார் ஆல். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருக்குறள் வகுப்புலயே ஃபர்ஸ்ட் வகுப்புலயே சொன்னேன். வேதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா புருஷார்த்த நிச்சயம். புருஷார்த்த நிச்சயம் என்ன நமக்கு? இது தர்மார்த்த காம மோட்சம், அதான் புருஷார்த்த நிச்சயம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அடைய வேண்டியது என்ன அப்படின்னா முக்தி தான் அவனுக்கு கோல். வீடு பேரு மெய்யறிவை அடைந்து வீடு பேரை அடைவது முக்தி மோட்சம், அதுதான் கோல். சரி, அதுக்கு என்ன பண்றது? நான் அது எப்படி அடையிறது? சும்மா உட்காந்துட்டு இருந்தா எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நான் அப்படியே உட்காந்து ஏதாவது பஜன்ஸ் பண்ணிட்டு இருந்தா பண்ண முடியுமான்னா பண்ண முடியாதே.
மோட்சம் என்றால் என்ன, மோட்ச ஸ்வரூபம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின அறிவு எனக்கு வேணும், ஞானம் வேணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் மோட்சத்திற்கு சாதனம் என்ன அப்படின்னா ஞானம். அந்த ஞானத்தை நான் எப்படி அடைவது? நானே உட்கார்ந்து திங்க் பண்ணி நானே யோசிச்சு யோசிச்சு எப்படியாவது மோட்சத்தை பற்றி நான் யோசித்து யோசித்து புரிந்து கொள்கிறேன், முடியாது. சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரஜ்ஞோபி பிரம்மா சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குறியாத் அப்படின்னு எழுதியிருக்க ஆதிசங்கர். சாஸ்திரஜ்ஞோபி, நீ நிறைய படிச்சுட்ட, எல்லா சாஸ்திரமும் உனக்கு தெரியும், நீ உனக்கு வந்து உனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், ஒருத்தனுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாலே எல்லா சாஸ்திரமும் படிச்சுடலாம் அப்படின்னு இப்ப நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. அப்படி கிடையாது. ஆனா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அது மட்டும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அர்த்தத்தை சம்பிரதாயமா புரிஞ்சுப்பாளான்னா தெரியாது. அவனுக்கு ஒரு அர்த்தம் புரியும். ஏன்னா இந்த பதம் பிரிக்கிறதுங்கிறதுல பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பதத்தை இப்படி பிரிச்சா அப்படி ஒரு அர்த்தம், அப்படி பிரிச்சா அப்படி ஒரு அர்த்தம், நிறைய இது இருக்கு. அதை வச்சுதான் இந்த மூணு இதுவே இருக்கு. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் எல்லாம் எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணப்படுறதுன்னா இந்த பதச்சேதத்தை வச்சுதான் இன்டர்பிரேட் பண்றது பெரும்பாலான இடங்கள்ல. அப்போ நான் எனக்கு சாஸ்திரஜ்ஞோபி, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு படிச்சுட்டா போறோம், நான் என்ன எனக்கு லாங்குவேஜ் தெரியும், வாட் இஸ் பிக் திங்? ஒன்னும் இல்ல. நம்ம திருக்குறள் எடுத்துக்கோங்க, நமக்கு தமிழ் தெரியாதா? நம்மளால படிச்சா புரிஞ்சுக்க முடியுறதா? அதுக்கு நமக்கு ஒரு பரிமேலழகர் உரை வேண்டிருக்கு. அந்த பரிமேலழகர் உரைக்கே ஒரு உரை வேண்டிருக்கு. அவர் எழுதுற தமிழே நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம பேசுற தமிழே வேற, டங்கிலீஷ பேசிட்டு உட்காந்துருக்கோம். சோ கால மாற்றங்கள்ல நிறைய வார்த்தைகளே தெரியாம போயிடுறது. எவ்வளவு கஷ்டம் இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். அப்போ சாஸ்திரஜ்ஞோபி சுவாதந்திரியேன, நானா தனியாக சுதந்திரமா நானே எல்லாத்தையும் நான் படிச்சு நானே புரிஞ்சுக்கிறேன்ப்பா. பிரம்மான்வேஷனம்னு புரியாது, நீ எதை வேணா பண்ணு, பிரம்மான்வேஷனம்னு புரியாது, பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறேன் என்று நீ செய்ய ஆரம்பிக்காதே. தட் வில் லீட் யூ டு ப்ராப்ளம்ஸ்னு அர்த்தம். அதுக்கு தெரியாம சொல்லுவாளா பெரியவங்கள்லாம்? என்னவோ பெரிய ஒரு குருங்கிற ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது இல்லை, குருவோட மகிமைக்காக சொன்னது கிடையாது. குருங்கிறவர் இல்லைன்னா நம்மள கையை பிடிச்சு இந்த சம்சார சாகரத்திலேருந்து கடத்தி கொண்டு போறதுக்கு யாரும் கிடையாது. அதனால குருவுக்கு இருக்கிற மதிப்பு நம்மளுடைய சனாதன தர்ம மதத்துல நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்ற, ஞானத்திற்கு என்ன சாதனம்னா குரு. குரு மட்டும், குரு நான் யோசிச்சு பார்த்தேன்ப்பா. ஒரு 1 year யோசிச்சிருக்கேன். நான் அந்த யோசிச்ச கருத்தெல்லாம் உனக்கு சொல்றேன்னா அந்த குரு வேண்டாம். குரு சாஸ்திரம், குருவோட குரு எதை சொல்லணும்னா சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்த சொல்ற குரு நமக்கு வேணும். ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன், அப்படி இருக்கிற குரு நமக்கு வேணும். நான் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க இதை விட்டுறக்கூடாது. அத்தியாத்ம சேதசா, குறிக்கோள் என்ன, குறிக்கோளுக்கான சாதனங்கள் என்ன, அதை பத்தி பேசிக்கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு குறிக்கோள் வந்து மோட்சம், மோட்சத்திற்கு சாதனம் வந்து அறிவை பெறுதல் ஞானம், அறிவை பெறுவதற்கு சாதனம் எனக்கு நல்ல குரு கிடைக்கணும். அந்த குரு எனக்கு டெடிக்கேட்டடா சொல்லி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. அனுபவத்துலதான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். எல்லா குருவும் குருவாயிட முடியுமான்னா அதுவும் முடியாது. நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க. நமக்கு சில கிளாஸ்ல போனா மனசு ஒட்டாது, சில கிளாஸ் போனா அப்பா இப்படிதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நமக்கு தோணும். சில கிளாஸ் போனா ஏதோ ஓகே, நான் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அப்படி தோணும். அப்படி ஒன்னொன்னா நம்ம நிறைய சாய்ஸ் எல்லாம் பண்ணி எப்படியோ ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர் ஒழுங்கா சாஸ்திரத்துல இருக்கிறத கரெக்டா சொல்றாரா அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளோட புண்ணியம் வேலை செய்யணும் எல்லாத்துக்குமே. அப்ப அந்த குரு கிடைக்கணும். குரு சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லணும். சரி, இப்ப குரு சொல்லுவார், குரு கிளாஸ் எடுப்பார், குரு எல்லாம் சொல்லுவார். 1 மணி நேரம் உட்காந்துட்டு கிளாஸ்ல இருக்க இது இப்படித்தாமா இது இப்படித்தாமா அப்படின்னு எல்லாம் நமக்கு புரிய வைப்பார். என் மனசு, நான் வீட்டுல வச்ச பாலு, கேஸை மூட்டினேனா இல்லையா, வீட்டை பூட்டினேனா இல்லையா, போனை எங்க வச்சேன், நான் வேற யாருக்காவது போன் பண்ண வேண்டியிருந்தா அதை விட்டுட்டேனா, வாசல்ல யாராவது பால் பாக்கெட்டுக்கு பை மாட்டாம வந்துட்டேனா, இப்படியே யோசிச்சு கொண்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ்ல போய் உட்காந்துக்கோங்க, என்ன ஆகும்? குரு பேசிட்டு இருப்பார், என்னோட புத்தி எங்கேயோ பராக் போயிடு. பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இப்ப குரு இருக்க சாஸ்திரத்தை தான் எடுத்து சொல்ற. ஆனா எனக்கு எங்க எங்க அந்த வார்த்தைகள் வந்து உட்காரணும்னா என் மனசுல, என் புத்தியில உட்காரணும். அதுக்கு என் மனசு எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். நான் என்ன இப்ப 1 hour கிளாஸ்னா இந்த 1 hour கிளாஸை தவிர வேற சிந்தனை நம்மளுக்கு இல்லாம இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் டிக் அடிச்சுக்கோங்க, இன்னைக்கு புண்ணியம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு. இல்ல எங்கேயான போயிட்டு வந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், புண்ணியத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு என்ன புரிஞ்சுக்கணும் நாம. அப்ப புண்ணியம், அப்படி இந்த புண்ணியம்ங்கிறது அதிர்ஷ்டம், நமக்கு கண்ணுல தெரியாது.
அதனாலதான் நாம வந்து என்ன சொல்றோம், மன தூய்மைக்காக காரியம் செய்ய வேண்டும். இந்த மன தூய்மைக்கு என்ன சாதனம்? குரு குரு கிட்ட சாஸ்திரம் கேட்கறதுக்கு சாதனம் மனசு, மனசு தூய்மையா இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். மன தூய்மைக்கு என்ன சாதனம்? மன தூய்மைக்கு சாதனம் என்னுடைய பற்றற்ற காரியங்கள் செய்யும் நிலை, நிஷ்காம கர்ம யோகம். நான் உலகியல் பலன்களை விரும்பாமல் மன தூய்மையின் பொருட்டே எனக்கு விதிக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் பற்றே இல்லாமல் செய்து கொண்டே வருதல். அதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகம் தான் மன தூய்மைக்கு சாதனை, சித்த சுத்தி சாதனம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் நான் அதை திரும்பவும் உங்களுக்கு ரீட்ரேட் பண்றேன். சரி, இந்த நிஷ்காம கர்ம யோகம் பண்ணறதுக்கு என் மனசு ஒப்பனுமே. என்ன நீங்க வேற, அவங்க அவ்வளவு ரூபாய் கொடுங்க, உனக்கு தெரியுமா எனக்கு இன்னைக்கு என்ன ஆஃபர்னு? அப்படியே ஒரு 2 lakhs கொடுக்குறேங்கிறாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்ப நான் ஒண்ணுமே செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நிஷ்காம கர்ம யோகம் பண்றது? பண்ண முடியும். அப்ப அதுக்கு என்ன சாதனம்? நிஷ்காம கர்ம யோகம் பண்ணறதுக்கு ஒரு சாதனம் வேணும். திடீர்னு வந்துருமா மனசு? எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், திடீர்னு எப்படி வரும் மனசு? எப்படி வரும்? வராது. அதுக்குத்தான் இந்த சாதனங்கள் பண்ணணும் அப்படின்னு சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு வச்சிருக்கா. சாதன சதுஷ்டய சம்பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை பத்தியும். பட் இருந்தாலும் திருப்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேகம், அதுக்கப்புறம் வைராக்கியம், அப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். சமாதி ஷட்க சம்பத்திக்குள்ள 6 விஷயம் இருக்கு. சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா. இதை பத்தி ஒரு தனி கிளாஸே வைக்கணும்னு எனக்கு தோன்றது. வைக்கிறேன் ஒரு தடவை, ஒரு செப்பரேட் செஷன் வச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண. அப்ப இந்த இதெல்லாம் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. கைவல்ய நவநீதம். இந்த 4 விஷயம் பண்ணலன்னா விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்வம், இதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் தயாராகி தன் மனசை பக்குவப்படுத்தி இந்த புலனின்பங்களுக்கு ஆசைப்படாமல் இங்கே இந்த கர்மேந்திரியங்களால் எல்லா காரியங்களையும் பறக்க பறக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாமல் நித்திய வஸ்து எது, அனித்திய வஸ்து எது என்ற விவேகத்தோடு கூட வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு குரு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஸ்ரத்தா பக்தியோடு அந்த விஷயங்களை கேட்பதற்கு மனதை பக்குவப்படுத்தி கொண்டால்தான் சாதனம் இன்றி சாதிப்பார் உலகில் இல்லை. இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தனால சாதிக்க முடியும். சாதிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவது அவ்வளவு எளிது கிடையாது. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளோட கண்ணை வந்து அடக்கிக்கணும், காதை அடக்கிக்கணும், மூக்கை அடக்கிக்கணும். அடக்கிறதுனா என்ன? எவ்வளவு தூரத்திற்கு அது நம்மை இன்பங்களில் ஈடுபட வைத்து நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்றதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால படிச்ச விஷயங்களை வந்து கிரகிச்சுக்க முடியாது. அதுதான் பிராக்டிக்கலான விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. எப்ப பாரு என் மனசு அலபாஞ்சுட்டே இருக்கு. அங்க போகணும், இங்க போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற மனசு எப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா விஷயத்த கேட்கும்? கேட்காது இல்லையா? அதுதான் காரணம். அப்போ இப்ப நம்ம இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மனசுக்கு பக்குவம் வேணும். சாதன சதுஷ்டய சம்பத்தியினால் இந்த மனம் சம்பத்தின்னு போட்டிருக்கு. சம்பத்தினா ஏனோ தானோன்னு இருக்கிறது கிடையாது. சம்பத்தி நன்றாக அதை பழகி இருக்க வேண்டும், தொடர்ந்து பழகி கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் நாம வந்து இந்த சமம் தமம்லாம் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப பக்குவப்படுது. அதுதான் அடிக்கடி விரதம் இருக்கிறது, அடிக்கடி வந்து நம்ம மௌனத்துல இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த சமம் தமம்ங்கிறதெல்லாம் பழகிக்கிறதுக்காகத்தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் நன்றாக பழகி கொண்டாதான் அந்த மனசு என்ன பண்ணும்? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நித்திய வஸ்து விவேகம் இருக்கே சாதன சதுஷ்டய சம்பத்தியில முதல் பாயிண்ட். அந்த விஷயத்த ஒழுங்கா சிந்தனை பண்ணினாலே இந்த 2 lakhs ஆஃபர் எனக்கு முக்கியமா இல்ல சர்வீஸ் எனக்கு முக்கியமானு மனசு வந்து ஒரு டிபேட் பண்ணி சர்வீஸை தேர்ந்தெடுத்துரும். அது
அப்பதான் அவன் நிஷ்காம கர்மயோகத்துக்கே வர முடியும். அது வரைக்கும் அவனால வர முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ் என்னன்னா, நித்திய அனித்திய வஸ்துக்கள் எதுன்னு அவன் நன்றாக புரிந்து கொண்டால்தான் அனித்தியமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தின் பின்னால் அவன் போகாமல் நித்தியமாக இருக்கக்கூடிய பேரின்பத்தை அவன் அடைவதற்காக அந்த மோட்சத்திற்கான அந்த முதல் ஸ்டெப்ப நிஷ்காம கர்மயோகம்ங்கிறத அவன் எடுத்து வைப்பான். அதன் மூலம் மன தூய்மை அடைவான், குருவை பெறுவான், சாஸ்திர ஞானத்தை பெறுவான், அறிவை பெறுவான், முக்தியை அடைவான். இப்ப என்ன விஷயம்னா, அத்தியாத்ம சேதசன்னு சொன்னார். இந்த குறிக்கோள் உனக்கு தெளிவா இருக்கணும்ப்பா. ஏதோ சொன்னாங்கன்னு நான் வந்தேங்க, கீத கிளாஸ்க்கு ஏதோ சொன்னாங்க, அதனால வந்தேன். பார்க்கலாம், ஏதோ ரெண்டு இது பார்ப்போமே, அவ்வளவுதான். அப்படி இருந்தேன்னா திஸ் இஸ் நாட் த பிளேஸ். இது இல்ல, இது நீ எப்படி கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா, குறிக்கோள் தெளிவா இருந்தா தான். ஏன்னா என்ன காரணம்னு சொன்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யன்னு சொல்ற. நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லா கர்மத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும்? நான் ஏன் சமர்ப்பணம் பண்ணணும்னா, பின்னாடி 9வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா, யோகக்ஷேமம் வகாமியகம், எல்லா விஷயங்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ என்னையே ஆசிரியத்துக் கொண்டு இருந்தாய் என்று சொன்னால் நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கொள். யோகம்னா சேர்க்கிறது, க்ஷேமம்னா காக்கிறது, பாதுகாக்கிறது. அதானே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும், சம்பாதிக்கிறோம், பாதுகாக்கிறோம். இத நான் பண்றேன் உனக்குங்கிறார். அதை நான் புரிஞ்சுக்கணும். அந்த புரிந்து கொண்டு அதை நல்லா என் மனசுல வாங்கி கொண்டு என்னுடைய உலகியல் விவகாரங்களை பற்றி கவலையே இல்லாம முழுவதுமாக நான் இறை சிந்தனையில், தத்துவ சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய குறிக்கோளை கவனமா வச்சுக்கணும். சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா எந்த ஃபிளைட்டு கிளம்ப போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்பான். அந்த இதுல அந்த டிபார்ச்சர், அரைவல் அதுல எல்லாம் போட்டிருப்பானே. என் ஃபிளைட்டு ஃபர்ஸ்ட் இருந்தா தான் எனக்கு ஒரு ஆர்வமே. என் ஃபிளைட் லாஸ்ட்ல இருந்தா நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பேன் இல்லையா? எப்பவுமே உன்னுடைய குறிக்கோளை அந்த ஃபர்ஸ்ட்ல வைக்கணும். அப்பதான் நீ அதுக்கு வேலை செய்வ. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, நீ வேற எதுக்கையாவது வேலை பண்ணிட்டே இருப்ப. எப்ப அந்த ஃபிளைட் ஃபர்ஸ்ட்ல வருதோ அப்பதான் நீ அதுக்கு வேலை செய்யவே ஆரம்பிப்ப. வாட் இஸ் த யூஸ்? இந்த அத்தியாத்ம சேதசாங்கிறது குறிக்கோளை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் யுவர் கோல், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார் அந்த இதுல. இப்ப குறிக்கோள் வேணும், அதுக்கான பாதை நமக்கு தெளிவாக போட்டுக்கணும். அந்த பாதையில் தான் நாம் இதுல சொல்லுவார், வினை வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தேர்ந்து செயல்னு ஏதோ ஒரு குறள் வரும். இதுல வினை செயல் வகைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் இதுல இன்னொன்னு இருக்கு. இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை எவ்வளவு நாள் பண்ணலாம்? 1 year பண்ணலாமா? 2 years பண்ணலாமா? ஒரு 5 years, இன்னும் ஒரு 10 years? எவ்வளவு நாள் பண்றது? இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? சொல்ல முடியாது. எப்ப மனசு அந்த தூய்மை நிலையை அடைகிறது, எப்ப குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு என்ன மைண்டுக்கு மீட்டர் என்ன வைக்கிறது? உடம்புக்கு மீட்டர் வைக்கலாம், ஜுரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கெல்லாம். மைண்டுக்கு எப்படி மீட்டர் வைக்கிறது? இந்த விஷயத்துல கூட நான் இப்ப போன கிளாஸ்ல சொன்னேனே, சன்னிதானத்தினுடைய ஒரு பிரவச்சனத்துல, அதே பிரவச்சனம் தான் போன தடவை கிளாஸ்ல சொன்ன அதே பிரவச்சனத்துல இந்த விஷயத்துக்கும் ஒரு இது சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு சங்கல்பத்திலையும், நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்திலையும், ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் நாம என்ன சொல்றோம்னா, மம உபார்த்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்றோம். மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் நாம சங்கல்பத்தையும் பண்ணி ஒரு கர்மாவை பண்றோம். எனி வைதிக கர்மா அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த துரித க்ஷயத்வாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்படக்கூடிய பிரதிபந்தங்கள்னா என்ன? எனக்கு ஆசையா இருக்கு, படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு இந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு குடும்ப சூழ்நிலை உட்காரவே முடியும். நான் என்ன பண்றது? சரி, அப்படியே ஏதாவது உட்காந்துட்டேன்னா என் மண்டையில அது ஏறவே மாட்டேங்கிறது. ஏதேதோ என்னோட தாட்ஸ் எங்கெங்கயோ போய்கொண்டிருக்கு. நான் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் பேர் தான் பிரதிபந்தம். நமக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனா நம்மளால அதை அவைல் பண்ணிக்கவே முடியாது. இப்ப எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனை பேர் படிக்கிறோம்? 29 பேர் படிக்கிறோம். என்னையும் சேர்த்து 30 பேர் படிக்கிறோமா? தெரியல எனக்கு.
அப்போ எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இத்தனை பேர் தான் படிக்கிறோம்னா மத்த பேருக்கு வேண்டான்னு இருக்கா என்ன? வேணும்னு இருக்கிறவா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பிரதிபந்தங்கள் இருக்கு, படிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. அதுதான் துரிதம். துரிதம்னா அந்த துன்பம். துன்பம்ங்கிறது என்ன? ஒரு மனுஷனுக்கு துன்பம்ங்கிறது என்னன்னா, என்னை என்னுடைய குறிக்கோளை நோக்கி போக விடாம தடுக்கிறதே, அது எல்லாமே துன்பம் தான். குறிக்கோள்ங்கிறது என்ன? மறுபடியும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நான். எதுக்குன்னா உங்க மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுறது. குறிக்கோள்ங்கிறது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அது வீடு பேரு. மெய்யறிவை பெறுதல், மோட்சத்தை அடைதல், வீடு பேரு, வீடு பேரு. அதுதான் குறிக்கோள். அதையே தான் நினைத்துக் கொண்டிருக்கும். அப்போ எனக்கு அதுக்காகத்தான் இதை அவர் சொல்ற, அவரோட இதுல அனுகிரக பாஷணத்துல எவ்வளவு காலத்துல அது பலிதமாகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த கர்மாக்கள் பண்ணும் பொழுதே மனசு சுத்தமாயிடும், டக்குன்னு வந்துடும். அதனாலதான் கைவழி இப்ப சொன்னது, நூதன விவேகி உள்ளம் நுழையாது சொல்லிட்டாரா. அப்படி ஒருவேளை நுழைஞ்சதுன்னா பூத்த ஜென்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமே. இப்போ இது எதனால இது எப்ப எப்ப பலிதமாகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்? தெர் இஸ் அ லாஜிக்கல் ரீசன் ஃபார் தட். என்ன ரீசன்? ஏன்னா இது யார் என்ன பாவனையில பண்றோம்? ஜீவாத்ம பாவனையில தான் இதை பண்றோம். இந்த ஜீவன்கிறது இந்த உடம்புக்குள்ள வந்த உயிர் மட்டும்தானா ஜீவன்? அவ்வளவுதானா? இதுக்கு முன்னாடி இது கொசு உடம்புல இருந்திருக்கலாம், மாடு உடம்புல இருந்திருக்கலாம், ஆனை உடம்புல இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு உடம்புல இருந்திருக்கலாம். யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரண முக்கியத்தி. அங்க சொல்றார் கிருஷ்ணன். இந்த ஜீவன்கிறது இந்த உடம்புப்பா, இந்த உடம்புக்குள்ளேயே எல்லா ஸ்டேஜும் கடந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு வெளியில போய் வேற ஒரு உடம்பை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அப்போ இந்த ஜீவன்கிறது அனாதி காலமாக எத்தனையோ உடல்களை தாண்டி இப்பொழுது இந்த உடலில் இருக்கிறது. பூத ஜென்மங்கள் கோடி. அவன் எங்கேயோ எப்பவோ நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டான்னா இன்னைக்கு இப்ப உட்காரும் பொழுது அப்பா புரியறதே, சே சூப்பர் அப்படின்னு அவன் மனசு அதை டக்குன்னு வாங்கிக்க முடிஞ்சதுன்னா பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமே. இந்த துரிதக்ஷயத்வாராங்கிறது எத்தனை ஜென்மாந்திரத்தோடைய கண்டினியூவேஷன்ங்கிறது நமக்கு தெரியாது. இந்த துன்பங்கள் எப்பொழுது போகும்? அதனால தான் சொல்றது, செய்யும் அனைத்து காரியங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அர்ப்பணித்து செய்ய பழகிக்கொள்ள வேண்டும்ங்கிறது அதுக்காகத்தான் சொல்றது. வேற ரீசன்ஸ் கிடையாது. இட்ஸ் வெரி லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் மிராக்கிள்ஸ் கிடையாது. யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்தது இந்த அத்தியாத்ம சேதஸ் அப்படின்னு சொல்றது, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிக்கோளை அடையும் வழிகள் இதில் நிச்சயம் வேண்டும். முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதைத்தான் சொல்றார், அத்தியாத்ம சேதஸ் அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா, விகத ஜ்வரக அப்படிங்கிறது. விகத ஜ்வரக அப்படின்னு சொன்னா இதுல 1 2 3 4 நம்ம கொஞ்சம் ஆர்டர் கூட மாத்தியும் புரிஞ்சுக்கலாம். பட் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா we can even reorder. விகத ஜ்வரக அப்படின்னு சொன்னா, ஜ்வரம்னா உங்களுக்கு தெரியும். ஜ்வரம்னா என்ன? உடம்பெல்லாம் நடுங்கிறது, நம்ம ஒரே ஃபீவரிஷா இருக்கு. இட்ஸ் அ ஃபீவரிஷ் ஸ்டேட். ஃபீவரிஷ் ஸ்டேட்னா உடம்பால செயல்பட முடியாத நிலை, கரெக்டா? அப்போ இங்க ஜ்வரக அப்படின்னு சொன்னா உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. மென்டல் ஃபீவர். மென்டல் ஃபீவர் எப்படி வரும்? மைண்டுக்கு எப்படி ஃபீவர் வரும்? மைண்டுக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னால ஒரு காரியத்தை ஆங்ஸைட்டி இல்லாம செய்ய முடிஞ்சாதான் மைண்ட் காமா இருக்குன்னு. இல்லாட்டி போனா என்னோட காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலி ஆங்ஷியஸா இருக்கும். என்ன ரிசல்ட் வருமோ தெரியலையே, நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேனே, அதுக்கு என்ன வருமோ தெரியலையே, என்ன பாராட்டுவாங்களா தெரியலையே, என்ன திட்டுவாங்களா தெரியலையே, நான் எப்படி பண்ணேன்னு தெரியலையே, நான் பண்ணது நல்லா இருக்கா, நான் பண்ணது நல்லா இருக்கான்னு 10 பேர்கிட்ட கேட்டு 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 அப்படியே ஒரே பரபரன்னு இருந்து, இதுதான் ஆங்ஸைட்டி. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? ஒன்னும் இல்ல, பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, அவர் எல்லாம் பார்த்துப்பார். நம்ம வெறும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தா போறோம், நம்மளோட வேலைகளை கரெக்டா பண்ணினா போறோம், அந்த வேலைகள் மூலமாக அது தானாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன அமைதி இருக்கு. அது பேரு மன கொதிப்பு அப்படிங்கிறார் சித்பவானந்த சுவாமிகள். இந்த விகத ஜ்வரகங்கிறதுக்கு மன கொதிப்பின்றி அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். கொதிக்கிறதா மனசு, அப்படியே தாபம், எப்பப்பார் தப்பித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ, எனக்கு என்ன கிடைக்குமோ, எனக்கு பாராட்டு கிடைக்குமோ, புகழ் கிடைக்குமோ, இகழ்ச்சி கிடைக்குமோ, எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனை தான். இந்த சிந்தனை என்ன ஆகும்னா டென்ஷனை தான் கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கார்த்தால எழுந்து நம்ம இப்ப கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா, வெறும் ஒரு சாதம் ரசம் ஒரு கறி பண்றதே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடும். ஐயோ பண்ணணுமே, அதுக்குள்ள பண்ணணுமே, இதுக்குள்ள பண்ணணுமே, அந்த கிளாஸ் இருக்கே அதுக்குள்ள பண்ணணுமே, இந்த கிளாஸ் இருக்கே இதுக்குள்ள பண்ணணுமே. கிளாஸ் படிக்கிறது எதுக்கு?
மனசு அமைதியா இருக்கிறதுக்கு. அந்த மனசு அமைதியெல்லாம் போயிடும் இந்த டென்ஷன்லயே. ஏதோ முடிஞ்சதை பண்ணுவோம். எப்படி பண்ணணுங்கிறத முதல்லயே பிளான் பண்ணிட்டோம்னா அந்த பிளானிங் மூலமா மெதுவா பண்ணலாம். இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய சில பிரச்சனைகள். யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்? யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணணும். நான் எப்படியாவது எல்லா விஷயத்திலயும் நான் என்னோட 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 இது ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கணும், என்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கணும் இந்த உலகத்துல. அதுக்காக நான் அதை பண்றேன், அதுக்காக நான் இதை பண்றேன், நான் இன்ஃபுளுசரா இருக்கேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான், வாழ்க்கை பூரா டென்ஷன் தான். இந்த டென்ஷனோட செய்யக்கூடிய வாழ்க்கை ஒரு ஒரு காரியம்ங்கிறது என்ன என்ன ரிசல்ட் கொடுக்கும்? அது யோசிச்சு பாருங்க. அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? அந்த ரிசல்ட் நிச்சயமா நல்லாவே இருக்காது. சில சமயம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, ஆனா அந்த வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு, என் மேல திணிக்கப்படுறேன். ஒரு ஆபீஸ்ல இருக்கும், எனக்கு பிடிக்கல, என்னால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம், ஆனா நீ தான் செஞ்சு ஆகணும், வேற ஆள் இல்லப்பா, நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? சுவாமிஜி சொல்ற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ டூ, லேர்ன் டு லைக் வாட் யூ ஹேவ் டு டூ. இட்ஸ் அ வெரி குட் ஸ்டேட்மெண்ட். உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும்னு இருக்கியோ அது உனக்கு பிடிக்கலையா, நீ கத்துக்கோ. அதை பிடிக்கிறதுக்கு நீ கத்துக்கோ, நீ பழகிக்கோ. அதை பிடிச்சு செய்யறதுக்கு நீ பழகிக்கோ. இதுதான் இது என்னன்னா, இந்த ஜுவரம்ங்கிறது எப்ப வருது தெரியுமா? ஜுவரம்ங்கிறது நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறச்சே ஒண்ணு. இன்னொன்னு நான் போக்தா அப்படின்னு நினைக்கிறச்சு. கர்த்தானா யாரு? செயல் புரிபவன். போக்தானா செயலின் பலனை அனுபவிப்பான். ரெண்டு ஸ்டேட்லயுமே நாம கொஞ்சம் கவனமா இருக்கும். நான் கர்த்தா இல்ல, அகம் அகர்த்தா. அதுதானே பாடமே. நான் ஆத்மாவுக்கு கர்த்தா கிடையாது, நான் கர்த்தா அல்ல. அப்போ நான் வேலை செய்யும் பொழுதே நான் செயல் புரியாதவனாகத்தான் நான் இருக்கிறேங்கிற அறிவோட அந்த வேலையை செய்யணும்னா அதுக்கு குரு சொல்லி கொடுத்ததெல்லாம் மைண்ட்ல நிக்கணும். நின்னாத்தானே அதை பண்ண முடியும். அதனாலதான் முதல்ல அத்தியாத்ம சேதசா சொன்னதுக்கு காரணம். அதை புரிஞ்சாதான் இது புரியும் அப்படிங்கிறதுனால. அப்போ எனக்கு ஒரு வேலை பண்ணணுங்கிற போது அந்த வேலையினால எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாதுன்னா நான் தான் செயல் புரிகிறேன் அப்படின்னு. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே சொன்னாரா இல்லையா? நான் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நினைத்தால் உனக்கு ஜுவரம் அப்படிங்கிறது வரும். ஒண்ணு. இன்னொன்னு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பு வெறுப்பு. எனக்கு இது பிடிக்கிறது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது இஷ்டம், எனக்கு இது இஷ்டம் இல்லை. இந்த இந்த டிஃபரன்சியேஷன்ஸ் எல்லாம் நாம பண்ணிக்கிறோம். இது யார் பண்றா? நம்மளோட மனசு பண்றது. அதனாலதான் சொன்னது, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை விருப்பு வெறுப்பின்றி பற்றற்று உலகியல் பயனை எதிர்பார்க்காமல் செய்வாயாக அப்படிங்கிறது தான் நிஷ்காம கர்மயோகத்தினுடைய அடிப்படை விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ எனக்கு இப்ப நான் கர்த்தாவா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுற, என்ன, உனக்கு பிடிக்காத காரியம் உங்ககிட்ட வந்ததுன்னா அதை பிடிச்சுக்கிறதுக்கு கத்துக்கோப்பா, நீ வேற வழி கிடையாது. யூ ஸ்டார்ட் லைக்கிங் இட் ஆர் லேர்ன் டு லைக் இட். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். அல்லது அது இறைவனுக்காக நான் செய்கிறேன்னு நினைத்து கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதுதான். அது அடுத்த பாயிண்ட்ல வரப்போறது. எப்படி இருந்தாலும் we will be touching that point. சரி, அப்ப போக்தாவா இருக்கேன், நான் அனுபவிக்கிறவனா இருக்கேனே, எனக்கு பிடிக்காத ஒரு ரிசல்ட் வருதியா? எனக்கு இந்த மீட்டிங்கே பிடிக்கல சுத்தமா, அவங்க எல்லாம் ஏதோ கரைச்சலா கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, ஆனா எனக்கு அங்க போய் உட்கார வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்றது? என்ன அனுபவமோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அக்செப்ட். என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணு. அக்செப்டன்ஸ் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸும் சரண்டரும் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ், எல்லாருக்கும் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு குவாலிட்டிஸ். இது மேற்கொண்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது சாரம் அப்படிங்கிறதுனாலையும் இதை மேம்போக்கா இதுக்கான பதவுரை மாத்திரம் படிச்சுட்டு அப்படியே போனாக்க நமக்கு இந்த சாரம் உள்ளுக்குள்ள முழுமையாக போகாதுங்கிறதுனாலையும் இதை எனக்கு டீட்டெயில்டா சொல்லணும் அப்படிங்கிறது தோன்றுறது. அதனாலதான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப டீட்டெயில்டா எடுத்து சொல்லி கொண்டிருக்கேன். இதுக்கு இன்னும் நான் ஏற்கனவே 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொன்னேன். 2 பாயிண்ட் தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம். மீதி 3 பாயிண்ட் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வகுப்புல விரிவா நம்ம படிப்போம். ஒரு தரம் படிக்கிறோம் டீட்டெயில்னாலும் அதுல இருக்கக்கூடிய கருத்துகள் நம்ம மனசுல ஆழமா பதியணும். அதுக்காக தான் நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணி கொண்டிருக்கோம். அதனால நீங்களும் பொறுமையா இந்த விஷயங்களை நீங்களும் டுவெல் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் நம்ம இதை பொறுமையா டுவெல் பண்றோமோ அவ்வளவு தூரம் கீதா சாஸ்திரத்தை, கீதையினுடைய அர்த்தங்களை யார் ஒருத்தன் சிந்தித்து கொண்டிருக்கிறானோ அவன் பரம் அவாப்னோத்தின்னு நம்ம இப்ப மகாத்மியத்துல படிக்கிறோம். அதனால அர்த்த சிந்தனைங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இதை யோசிச்சு கொண்டே இருங்க.
அடுத்த வெள்ளிக்கிழமை வகுப்புல நம்ம மீதி இருக்கக்கூடிய கருத்துக்கள், இதே ஸ்லோகத்துக்கான மீதி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் விரிவாக நம்ம பார்க்கலாம்.